Good morning students. Today we are going to revise Unit 4 Atomic Structure book back. This is the weekly test portion of tomorrow test. Okay students, listen. Choose the appropriate answer. The basic unit of matter, atom. அதாவது பொருட்களின் அடிப்படை அலகு நம்ம எதை சொல்லுவோம்? atom. The subatomic particle revolve around the nucleus is dash. அதாவது நியூக்ளியஸை சுற்றிட்டு வரக்கூடிய சப்பட்டமிக் பார்ட்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. எதுனா எலக்ட்ரான். வெளிவட்ட பாதையில் சுற்றிட்டு வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு, டேஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது? புரோட்டான். த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டேஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருந்தோம். இங்கே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால புரோட்டான்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, டேஸ் நியூக்ளியான்ஸ் கம்ப்ரசைஸ் ஆஃப். நியூக்ளியாஸ்ன்னு சொல்லி எதை சொல்லுவோம்? உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ், இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நியூக்ளியான்ஸ். நெக்ஸ்ட்டு, fill in the blanks. The smaller particles found in the atom is called dash subatomic particle. நெக்ஸ்ட்டு, the nucleus has dash and dash. நியூக்ளியஸில் எது இருக்குது? நியூட்ரான் அண்ட் புரோட்டான். The dash revolve around the nucleus, electron. If the valency of carbon is 4 and that of hydrogen is 1, then the molecular formula of methane is CH4. இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. இப்படி தான் எழுதணும். capital C, capital H, 4. CH4. There are 2 electrons in the outermost orbit of the magnesium atom. Hence the valency of magnesium is 2. அதாவது outermost orbitல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதுதான் அதனுடைய வேலன்சி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா. அப்போது மெக்னீஷியம் ஆட்டமில் அவுட்டர்மோஸ்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க? 2 எலக்ட்ரான்ஸ். அப்போது மெக்னீஷியத்தோட வேலன்சி 2. அடுத்தது வேலன்சினா எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் பார்ட்டிக்கல் எது சொல்லுவோம்? நியூட்ரான். அயன் எஃப்இங்கிறது தான் அயனுடைய சிம்பல். ஹைட்ரஜன் மோனோவேலண்ட், அதாவது ஒற்றை பிணைப்பு கொண்டது. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் புரோட்டான். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதும்போது ஃபால்ஸாக இருந்ததுன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதில்ல. யூ ஷுட் ரைட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதர்வைஸ் ஐ எம் நாட் கிவ் ஃபுல் மார்க். த பேசிக் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் மாலிகுல். மாலிகுல்ங்கிறது மூலக்கூறு. பேசிக் யூனிட் ஆஃப் எலமெண்ட்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஆட்டம். த எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான்ஸுங்கிறது என்னது? அவுட்டர்மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போது இங்கே தப்பு, ஃபால்ஸு. அண்ட் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எஸ், ஆமாம். நியூட்ரானும் புரோட்டான் அண்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கிறனால ஒவ்வொரு அணுவும் என்ன மாதிரியான மின்சுமை கொண்டது? நியூட்ரல். த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை புரோட்டான்ஸ். நியூக்ளியஸ் வந்து புரோட்டான்ஸால் சுற்றப்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது, எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த அனாலஜி. சன் நியூக்ளியஸ். சன்னுக்கு எக்ஸாம்பிளாக நியூக்ளியஸ் இருக்குது, பிளானட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்தது, அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான்ஸ். மாஸ் நம்பர்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். கேங்கிறது பொட்டாசியம், சிங்கிறது கார்பன். நெக்ஸ்ட்டு, அசர்ஷன் ரீசன். Assertion and reason. Assertion, an atom is electrically neutral. Yes, correct. Atoms have equal number of protons and electrons. ரெண்டுமே கரெக்டு. அப்படியே ஏ ஆர் ரெண்டுமே ட்ரூ. ஏக்குரிய கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஆர். நெக்ஸ்ட்டு, அசர்ஷன். த மாஸ் ஆஃப் an atom is the mass of nucleus. மாஸ் ஒரு அணுவினுடைய வெயிட் ஃபுல்லாக எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதோடைய நியூக்ளியஸ் பொறுத்து. ஏன்னா த நியூக்ளியஸ் இஸ் அட் த சென்டர். ரெண்டுமே ட்ரூ. நெக்ஸ்ட்டு, அசர்ஷன். த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் கிடையாது, மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டையும் நம்ம மாஸ் நம்பருக்கு தான் எடுத்துக்குவோம். அப்போ இது என்ன கிடையாது? அட்டாமிக் நம்பர் கிடையாது. த மாஸ் நம்பர் இஸ் சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அப்போது ஏங்கிறது ஃபால்ஸு, ஆருங்க ரீசன் வந்து ட்ரூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், question answer I will send later. You should read this 1 marks question today because tomorrow you have weekly test in this lesson. Okay, thank you. I will send portion, pattern, everything. Thank you.